இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் கூகுள் கொலாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சாம்பிள் ப்ரோக்ராமும் நம்ம போட்டிருக்கோம். யாருக்காவது வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அப்படின்னா இப்போ நம்ம இங்கே இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நான் 10ங்கிற நம்பர் அசைன் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு அது நமக்கு ரிசல்ட் ரன் பண்ணும்போது நமக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம நார்மலாக C# மற்ற லாங்குவேஜ்லலாம் நம்ம இந்த வேரியபிளை என்ன டைப் அப்படின்னு நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். இப்போ இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா தான் இந்த வேல்யூவையே அது எடுத்துக்கும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வச்சே அது என்ன டைப்னு அதுவே அசைன் பண்ணிக்கும். இதுதான் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன வேல்யூ, இது என்ன டைப் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா பிரிண்ட் டைப் ஆஃப் நம்மளோட நேம், வேரியபிள் நேமை நம்ம இங்கே உள்ள கொடுக்கும்போது அது என்ன டைப் அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு காட்டும் ரன் பண்ணும்போது. இப்போ நான் இங்கே பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி இது இன்டீஜர் டைப் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. இதே மாதிரி இங்கே நான் நேம் இஸ் ஈக்குவல் டு ஜமால் அப்படின்னு கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே பிரிண்ட் அந்த நேம் நான் வேரியபிள் நேம்னு கொடுத்துருக்கேன். அதனால இங்கே உள்ள இருக்க நான் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதோட டைப் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிண்ட் டைப் ஆஃப் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது. அதே மாதிரி இப்போ நான் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இந்த இடத்துல நான் வேரியபிள் நேம் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்கேன். இதோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ், இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டைப்னு நம்ம கொடுத்து இது பண்ணிக்கிறோம். டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது பூலியன் டைப் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம இங்கே பிரிண்ட்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேட்டஸை பிரிண்ட் பண்ண சொல்லல, இதோட டைப்பை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த டைப்பை மட்டும் நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுது. இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டைப்புங்கிறத அதுவே வேல்யூவை வச்சு தெரிஞ்சுக்குது பைத்தான். அதுதான் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இண்டென்ட் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு. இண்டென்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு நான் ஃபர்ஸ்டே அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் ஏவோட வேல்யூ 10 இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் ஜமால் ஈரோடு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை இல்லாட்டி அப்படின்னா எனக்கு நிஷா சென்னை அப்படின்னு பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கோலன் கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இந்த கர்சர் இங்கே வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் சும்மா அட்ரஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இதை ரன் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஜமால் ஈரோடு அப்படின்னு வருது. நான் இந்த இடத்துல 10க்கு பதிலாக நான் வேற வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் கொடுக்கும்போது நிஷா சென்னைன்னு எனக்கு வருது. அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கீழே எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ட்ரூவா இருக்கும்போது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் இப்போ நார்மலாக இப்படி என்டர் பண்ணும்போது அது இண்டென்ட் ஆகி தான் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு இண்டென்ட் ஆகி தான் எனக்கு காட்டுது. ஆனால் அதை நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துட்டு இப்போ நார்மலாக பிரிண்ட் ஹாய் அப்படி நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் ரன் பண்ணும்போது பாருங்க நிஷா சென்னை ஹாய்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஈவன் இஃப் நான் இந்த வேல்யூ 10ஆவே கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலும் அட்ரஸ் ஜமால் ஈரோடு கொடுத்து அடுத்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துட்டு வருது பாருங்க. ஏன்னா இஃப் எல்ஸோட பார்ட் இங்கேயோட முடிஞ்சிருச்சு. இண்டென்ட் ஆனதோட அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பின்னாடி என்னென்ன இருக்குதோ அதை அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டு அதுவே நமக்கு ரிசல்ட் காட்டும். இது பேர் தான் இண்டென்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம C# எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கர்லி பிரேசஸ் கொடுப்போம். இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா
கர்லி பிரேசஸ் கொடுத்து நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு கொடுப்போம். பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட் ஹாய் இல்லைனா எல்ஸ் கொடுத்து திரும்ப நம்ம வந்து கர்லி பிரேசஸ் கொடுப்போம். இப்போ இந்த கர்லி பிரேசஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது இஃப் பார்ட் இது எல்ஸ் பார்ட் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக தான் அந்த லாங்குவேஜ்ல அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கர்லி பிரேசஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் இந்த கோலன் தான். இதுதான் வந்து இண்டென்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இண்டென்ட் பேஸ்ட் லாங்குவேஜ். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். பைத்தான் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அதாவது கேபிட்டல் ஏவையும் ஸ்மால் ஏ அந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அது பிரிச்சு தனியா பார்க்கக்கூடியது. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஏவோட வேல்யூ 10ன்னு இங்க ரன் பண்ணிருக்கேன், இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து இங்க பாருங்க, நான் வந்து இதுக்கு பதிலாக நான் இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு தான் நான் அசைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து ஸ்மால் ஏக்கு பதிலாக கேபிட்டல் ஏ கொடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உடனே அது எனக்கு எரர் காட்டும். ஏன் எனக்கு எரர் காட்டுது அப்படின்னா ஏங்கிற வேல்யூவை நீங்க அசைனே பண்ணல அப்படின்னு நமக்கு சொல்லுது. நான் அதான் ஏவோட வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஏன் இங்க எரர் காட்டுது? ஏன்னா இது வந்து ஸ்மால் ஏக்கு நான் 10ன்னு கொடுத்துட்டு நான் கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப வந்து இதுவும் அதுக்கு வேறதான். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்மால் ஏ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுத்தா எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஏவோட வேல்யூ 10, பி அதே மாதிரி கேபிட்டல் பி கொடுத்து 20 கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பின்னு நான் கரெக்டா கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. இது பேர் தான் கேஸ் சென்சிட்டிவ். இதோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அடுத்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ வந்து சிம்பிள் இங்கிலீஷை வச்சு நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம பிரிண்ட்னா அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். இஃப்னா இந்த கண்டிஷன் இஃப்வா, இல்ல எனக்கு வந்து எல்ஸா, இஃப்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு, எல்ஸ்னா நான் எனக்கு இதை பிரிண்ட் பண்ணுன்னு நம்ம ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷை வச்சு நம்ம இங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம் இல்லையா? இது பேர் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கத்துக்கிறோம் இந்த லாங்குவேஜ். ஸோ இதுக்கு பேரு ஹை லெவல் லாங்குவேஜ். அடுத்து மல்டி பர்பஸ் லாங்குவேஜ். இது வந்து வெறும் ஒரு நார்மலான வெப் டெவலப்மெண்ட்காக மட்டும் ஒன்றும் நம்ம வந்து பைத்தானை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது இல்லாம நிறைய பர்பஸ்க்காக நம்ம இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட்க்கு, கேம் டெவலப்மெண்ட்க்கு, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு, ஒரு டெஸ்டிங்க்கு, ஆட்டோமேஷனுக்கு, டேட்டா சயின்ஸ், டேட்டா பேஸ்னு இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம இந்த லாங்குவேஜை கத்துக்கிறோம். இது பேர் தான் மல்டி பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ இதோட அடுத்த ப்ராப்பர்ட்டி மல்டி பர்பஸ் லாங்குவேஜ். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.